வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, 2017 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி நம்முடைய யூடியூப் சேனல் ஞானசம்பந்தன்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. நான் ஆரம்பித்தபோது கூட யோசித்தேன், இன்னும் கூட பயந்தேன், எப்படி போய் சேரப்போகுது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு மிக பெருமிதமாக இருக்கிறது. 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. பனைமரம் பற்றியும் சிட்டுக்குருவி பற்றியும் பேசிய பேச்சை எனக்கே பலர் திரும்ப அனுப்பியிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் எங்களுடைய அருமையான நன்றி. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனல் என்கின்ற ஊடகம் வெறும் கேளிக்கைகள், கிண்டல்கள், திரைப்படங்கள் என்பனோடு முடிந்து விடாமல் நல்ல கருத்துக்களும் அதில் வருகின்றன, நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் நம்முடைய யூடியூப் சேனலில் என்ன சிறப்பு அப்படின்னா, நான் இதை தொடங்கியதனுடைய நோக்கம் என்னுடைய 30 ஆண்டு கால ஆசிரிய பணி அனுபவம், 40 ஆண்டு கால பயணம், நான் படித்த படிப்பு, இவ்வளவையும் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. இந்த எண்ணத்தின் காரணமாக இப்போதும் நான் படித்து கொண்டிருக்கிற புத்தகம், நான் பயணப்படுகின்ற சூழல், சென்று வருகிற நாடுகள், சந்தித்த மனிதர்கள், சிந்தித்த செய்திகள், பட்டிமன்றங்கள், தனி உரைகள், திரைப்படங்களிலே நான் நடிக்கிற அந்த சுவாரஸ்யமான செய்திகள், தொலைக்காட்சியிலே வருகின்ற தொடர்களில் எனக்கு கிடைத்த வாய்ப்புகள், இவை எல்லாவற்றையும் பகிர்கிற ஒரு இடமாக இது கிடைத்திருக்கிறது. உண்மையில் எனக்கு தெரிந்து தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்று வள்ளுவர் சொல்கிறார் என்று சொன்னால், நாம் செய்திகளை சொல்ல 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 நமக்குள் அது சுரந்து கொண்டே இருக்க வேண்டுமென்றால் சுரக்கிற அளவிற்கு நாம் கல்வியை கற்று வைத்திருக்க வேண்டும், களங்களை கண்டு வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 25,000 பேர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 25,000 பேர் இதில் பயன்பெறுகிறார்கள் என்றால், அவர்களுடைய குழுவை சார்ந்தவர்களும் எத்தனை பேர் இருப்பார்கள். அவர்கள் அத்தனை பேரும் பார்த்து மகிழ்வார்கள். நாங்கள் வேண்டுவதெல்லாம் இதுதான். நீங்கள் ஞானசம்பந்தன் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னடா தமிழ் வாத்தியார் இப்படிலாம் சொல்கிறான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உண்மையில் நீங்கள் இதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய செய்திகளை விரும்பி பாருங்கள். விரும்பி பார்த்தவற்றை மற்றவருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். பார்த்தல், பகிர்தல், பதிவு செய்தல், 3ஐ வைத்து கொள்ளலாம். இங்கு நூல்கள் உண்டு, நல்ல நாள்கள் உண்டு. கோள்களையே விரட்டுகின்ற அளவிற்கு நல்ல செய்திகளை பக்திமயமாகவும் சொல்ல முடியும். எல்லாமாக இருக்கிற ஒரு களமாக நாங்கள் இதனை தொடங்கியிருக்கிறோம். உங்கள் ஆதரவு பெருகட்டும். நான் மீண்டும் பேசுகிற போது, நன்றி தெரிவிக்கிற போது 50,000 இருக்குமானால் சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கை, நான் பெருமிதம் அடைவேன். தமிழுக்கு கிடைத்த மரியாதையாக நான் கருதுவேன். தொடரட்டும் எங்கள் பணி. பார்த்து மகிழுங்கள், பதிவு செய்யுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள்.